72,000 நாடி நரம்புகளில் உள்ள கர்மாக்களை களைய அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம். தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம். மத்திய அரசு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தால் அதை முழுமனதாக ஆதரிப்போம் என்று ஆந்திர பிரதேச முதல்வராக தேர்வாகியுள்ள சந்திரபாபு நாயுடுவின் மகனும் தெலுங்கு தேசம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளருமான நாரா லோகேஷ் தெரிவித்துள்ளார். நாரா லோகேஷ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு பேட்டியளித்தார். அவர் பேசுகையில், தெலுங்கு தேசம் கட்சிக்கு மத்திய அரசிடம் இருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் ஆந்திர பிரதேசம் பிரிக்கப்பட்ட பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளான அமராவதியை தலைநகராக ஆக்குவது, போலவரம் அணை திட்டம் முதலியவற்றை நிறைவேற்ற மத்திய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும். மத்திய அரசின் உதவி திட்டங்களில் ஆந்திர பிரதேசத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஆந்திர பிரதேசத்திற்கு சிறப்புரிமை கொடுத்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த மாநிலமாக உருவாகிவிடாது. ஆந்திர பிரதேசத்தை மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் தலைநகராக உருவாக்க வேண்டும் என விரும்புகின்றோம். ஆட்டோமோட்டிவ் தொழில்துறை, விளையாட்டு முதலிய துறைகளில் முன்னேற்றம், புதிய துறைமுகங்கள் முதலியன அமைக்கப்பட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடியும் சந்திரபாபு நாயுடு மூத்த தலைவர்கள். நாயுடுவிற்கு ஒரு கூட்டணி அரசில் உள்ள சவால்கள் குறித்து நன்கு தெரியும். கூட்டணியில் ஏதேனும் சிக்கல் எழுந்தால் அவற்றை விவாதித்து சரி செய்வோம். பொது சிவில் சட்டம் எந்த சமூகத்தையும் பாகுபாட்டோடு நடத்துவதில்லை. எனவே பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்பட்டால் நாடாளுமன்றத்தில் முழு மனதோடு ஆதரிப்போம். ஆந்திர பிரதேசத்தில் புதிதாக அமையுள்ள அரசில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவது குறித்து இன்னும் ஆலோசிக்கவில்லை. விரைவில் இது குறித்து அறிவிப்பு வெளியாகும். நான் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தவன். என் மீது 2013 முதல் 2019 வரை ஒரு வழக்கு கூட பதிவாகவில்லை. ஆனால் 2019 முதல் 2024 வரை என் மீது 26 வழக்குகள் போடப்பட்டன. காவல் நிலையத்திற்கு 7 முறை அழைத்து செல்லப்பட்டுள்ளேன். ஒரு பட்டதாரியான எனக்கே இந்நிலை என்றால் ஜெகன்மோகன் ரெட்டி அரசில் பாமர மக்களின் நிலை என்ன என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று நாரா லோகேஷ் தெரிவித்தார்.